கம்பெனியோட கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸ் பத்தின எல்லா டீடைல்ஸும் இதுல இருக்கு சார். ஒவ்வொரு சைட்லயும் ஒர்க் ப்ராப்ளம் ஷாட், ஒர்க்கர் டீடைல்ஸ், எத்தனை பிளாட் சேல இருக்கு, இன்னும் ஹலோ, உங்களை விட நான் அதிகமா படிச்சிருக்கேன். இதை படிக்கும்போது எனக்கு தெரியும். ஓவரா ஒன்றும் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டாம். உங்க அக்கா ஜெயில இருந்து ரிலீஸ் ஆக போறாங்களா? உங்களை பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. Will you stop this nonsense? இது ஆபீஸ். இங்க அபிஷியல் டாக் தான் இருக்கணும். பர்சனல் டாக் எல்லாம் இருக்க கூடாது. இல்ல சார், இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காதுன்னு தான். இதுக்கு மேல பேசுனீங்க நான் அசிங்கமா பேசிடுவேன். வெளியே போங்க. ஒர்க்க பத்தி பேசாம தேவையில்லாததை பத்தி பேசிட்டு இருக்காரு. இப்படி அவஸ்தைப்பட்டு வந்து என்ன பார்த்து பொண்ண பாத்தியா மாப்பிள்ளை கிட்ட பேசினியான்னு சொல்லி கேள்வி மேல கேள்வி கேக்குறீங்க. என்ன மனுஷங்க நீங்க? எப்படி அப்பா, இவ்வளவு பெரிய வீட்டை 10,000 ரூபாய்க்கு எப்படி வாடகைக்கு எடுத்தீங்க? ரகு, என்னோட டேலண்ட்டை நீ இன்னும் சரியாவே புரிஞ்சுக்கல. அதான் இப்படி எல்லாத்துக்குமே சந்தேகமாவே கேட்கிறேன். அப்பா, நான் சந்தேகமா கேட்கல, சந்தோஷமா தான் கேட்கிறேன். ஓஹோ, இந்த வீட்டுக்காரோட பூர்வீகம், சொந்த ஊரு, சொந்த பந்தம் யாருன்னு விசாரிச்சுக்கிட்டு தான் போனேன். அவங்க என்ன கேட்கும்போது அவங்க ஊருக்கு பக்கத்து ஊருன்னு சொன்னேன். அவரோட சொந்த பந்தம் எல்லாம் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும்னு 2-3 பேர் எடுத்து விட்டேன். மனுஷன் அப்படியே ஆடி போயிட்டாரு. வாடகை எவ்வளவு கொடுப்பீங்கன்னு அவரே கேட்டாரு. பையன் இப்பதான் வேலையில சேர்ந்திருக்கான், கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கன்னு கேட்டேன். வேற யாராவது இருந்தா 20,000 ரூபாய் சொல்லுவேன். நீங்க தான் நம்ம ஊருக்காரர் ஆகிட்டீங்களே, அதனால 10,000 ரூபாய் கொடுத்தா போதும்னு சொல்லிட்டாரு. பரவாயில்லையே. அடுத்தவங்களை ஏமாத்துறதுல இவரை விட்டா வேற ஆளே கிடையாது. ஆமா ரகு, எடுத்துக்கோ. ஒன்னு சொல்லவா? ஏண்டி உடனே அப்படித்தானே ஏமாத்தி கல்யாணம் பண்ண? வயசு புள்ள முன்னாடி பேசுற பேச்சா இது? போங்க. ஏ கோமதி, இங்க வா. என்னங்க? இது சென்னை. நம்ம ஊர் நினைச்சு யார்கிட்டையும் பேசுறாத. அடுத்தவங்க பேசுறத வச்சு எப்படி ஏமாத்தலாம்னு பிளான் போடுற ஜனங்க இங்க நிறைய பேர் இருக்காங்க. எனக்கு எல்லாம் தெரியுங்க. நான் எத்தனை சீரியல் பார்த்துட்டு இருக்கேன். ஓ, அப்படிங்களா? சரி ரகு, ஆபீஸ் டைம் ஆகுது, நீ ஆபீஸ் கிளம்பு. சரிப்பா, கிளம்பு. கிளம்புறேன். ஓகே ஓகே. ரகு, நைட்டு சமைச்சு வச்சிருப்பேன். நீ நேரத்துக்கு வீட்டுக்கு வந்து வீட்லயே சாப்பிடு, சரியா? என்னம்மா, நீங்க செய்யற சமையல் இருக்கும்போது ஹோட்டல்ல போய் சாப்பிடுவோனா? சரி, வரேன்பா, வரேம்மா. சரி. கோமதி, இப்பதான் சென்னைக்கு வந்துட்டோமே, உன் பொண்ணுங்களை போய் பார்த்துடலாம்னு கனவு காணாத, தொலைச்சிருவேன். எல்லாம் எங்களுக்கும் தெரியும். என் பேச்ச மீறி போய் பார்த்த பக்கத்துல தான் கடல், கூட்டிட்டு போய் தள்ளி விட்டுருவேன். அப்புறம் அப்புறம் என்ன, மணல்ல ஒரு சிலையை செஞ்சு வச்சிருவேன். அதானே பார்த்தேன். அதுல கூட கஞ்சத்தனம். மணல் சிலை வச்சிருவாராம். மணல் சிலை. எனக்கு யாரு எதிரிங்களோ அவங்க எல்லாம் உனக்கும் எதிரிங்க தான். பாசத்தை புளிஞ்சு பழகுன அவ்வளவுதான், சொல்லிட்டேன். கல்யாணமாகி 3 குழந்தை பெத்து அவங்களுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. ஆனா 30 வருஷமா வாழ்ற பொண்டாட்டி மட்டும் நீங்க புரிஞ்சுக்கல. புரிஞ்சுக்கிற மாதிரி நீ நடந்துக்கலையே. முன்னாடி ஒரு பேச்சு, பின்னாடி ஒரு பேச்சு. உன்னை எப்படி நம்ப முடியும்? ஏங்க, உங்களுக்கு இருக்கிற வைராகியம் எனக்கும் இருக்கு. நம்ம பொண்ணுங்க நல்லவங்க இல்லைங்க. எனக்கு தெரிஞ்சு எப்ப அவங்க வீட்டை விட்டு போயிட்டாங்களோ அப்பவே அவங்க செத்து போயிட்டதுக்கு சமங்க. உங்களுக்கு வேணா உங்க பொண்ணுங்க ஞாபகமா இருக்கலாம். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அவங்கள நான் என்னைக்கோ தலைமொழிகிட்டேன். உங்க கையை கொடுங்க. சத்தியமா சொல்றேன், அவங்கள நான் போய் பார்க்கவே மாட்டேன். ஏண்டி நீ அப்படி பேசுற? என்னால நம்பவே முடியல கோமதி. அப்போ நான் போய் சொல்றேன்னு சொல்றீங்களா? சே, நான் அப்படி நினைக்கல. ஏன் இப்படி திடீர் மாற்றம்னு தான் எனக்கு புரியல. நீங்க சொல்ற மாதிரி நமக்கு ஒரு புள்ளதான், அந்த புள்ளதான் ரகு. போதுமா? கோமதி, நீ இவ்வளவு சீக்கிரம் மாறுவன்னு நான் கனவு கூட காணல. இது போதும் எனக்கு. முள்ள முள்ளால
தான் எடுக்கணும்னு சொல்லுவாங்க. என் புருஷனை ஏமாத்த இந்த மாதிரி ஒரு நாடகம் போட்டா போதும், ஏமாந்துருவாரு. மே கம் இன் சார்? எஸ், கம் இன். குட் மார்னிங் சார். சார், நீங்க கேட்ட இந்த இயரோட பிசினஸ் பிளான், கம்பெனியோட கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸ் பத்தின எல்லா டீடைல்ஸும் இதுல இருக்கு சார். ஒவ்வொரு சைட்லயும் ஒர்க் ப்ராப்ளம் ஷார்ட், ஒர்க்கர் டீடைல்ஸ், எத்தனை பிளாட் சேல இருக்கு, இன்னும் ஹலோ, உங்களை விட நான் அதிகமா படிச்சிருக்கேன். இதை படிக்கும்போது எனக்கு தெரியும். ஓவரா ஒன்றும் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டாம். சார், இதை சொல்ல வேண்டியது என்னோட கடமை சார். நான் கேட்டாதான் சொல்லணும். கேட்காம எதுக்கு சொல்றீங்க? சாரி சார். நீங்க ப்ராஜெக்ட் முடியிற டேட் சொல்லியிருக்கீங்க. எல்லா ப்ராஜெக்டும் நீங்க கொடுக்குற டேட்ல முடிஞ்சிருமா? சீக்கிரமா முடிக்க ட்ரை பண்றேன் சார். ட்ரை பண்ணலான்னா இந்த மாதிரி பேசுனீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் எல்லாம் எப்படி முடிக்கிறது? சார், நேச்சுரல் கலாமிட்டிக்ஸால ப்ராப்ளம் வந்தா ஒர்க் டிலே ஆகும் சார். வாட் யூ மீன்? திடீர்னு சம்மர்ல மழை வரலாம், 1 வீக் சைக்ளோன் ஃபார்ம் ஆகலாம், அதனால ஒர்க் டிலே ஆகும். அதான் சார் சொன்னேன். நீங்க சொல்ற டீடைல்ஸ் இதுலயே மென்ஷன் பண்ணல. சார், உங்ககிட்ட நேர்ல எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம் தான் அதுல மென்ஷன் பண்ணல. என்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க. எனக்கு மேல பாஸ் இருக்காரு, அவருக்கும் நீங்க தான் போய் எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்களா? இல்ல சார், நான் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணா நீங்க பாஸ் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிடுவீங்க. அதான் சார் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்றேன். டோன்ட் பி சில்லி. நீங்க சொல்றதை கேட்க எனக்கு நேரம் இருக்கலாம், ஆனா பாஸ்க்கு இருக்குமா? சாரி சார். நீங்க சொன்ன டேட்ல ப்ராஜெக்ட் முடிக்கலன்னா என்ன பண்ணலாம்? இல்ல சார், முடிச்சிடலாம். நான் கேட்ட கேள்வியை நீங்க சரியா புரிஞ்சுக்கலன்னு நினைக்கிறேன். டைமுக்கு முடியாம போனா கம்பெனிக்கு ஏற்படக்கூடிய நஷ்டத்தை யார் ஏத்துக்கிறது? சார், நான் பொறுப்பு எடுத்துக்கிறேன் சார். நீங்க போலாம். தேங்க்யூ சார். உங்க அக்கா ஜெயில இருந்து ரிலீஸ் ஆக போறாங்களா? உங்களை பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. Will you stop this nonsense? இது ஆபீஸ். இங்க அபிஷியல் டாக் தான் இருக்கணும், பர்சனல் டாக் எல்லாம் இருக்க கூடாது. இல்ல சார், இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காதுன்னு தான். இதுக்கு மேல பேசுனீங்க நான் அசிங்கமா பேசிடுவேன். வெளியே போங்க. ஒர்க்க பத்தி பேசாம தேவையில்லாததை பத்தி பேசிட்டு இருக்காரு. இப்படி பேசுனா சென்டிமெண்டா டச் ஆயிடலான்னு பாக்குறாரு போல இருக்கு. அது நடக்கவே நடக்காது. Stupid. ஏங்க, இது மகாலட்சுமி தெரு தானே? ஆமாம்மா. இங்க 13ஆம் நம்பர் வீடு எதுங்க? 13 பழைய நம்பரா புது நம்பரா? தெரியலையே. தெரியலன்னா எப்படிம்மா சொல்ல முடியும்? அவர் பேரு கைலாசம். ஆ. ஸ்டீல் கம்பெனில வேலை செய்யறாரு. ஓ, அவரா? இப்படியே நேரா போய் ரைட்ல திரும்பினீங்கன்னா 3ஆம் நம்பர் வீடுமா. ரொம்ப நன்றிங்க. சரிம்மா, வாங்க. காக்கா கத்துனா விருந்தாளி வருவாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா எங்க வீட்டுக்கு எந்த விருந்தாளியும் வரமாட்டாங்கன்னு. ஓ, அந்த காக்காக்கு தெரியாது போல இருக்கு. வீடு மாதிரி வந்திருக்கும். அது எப்படி தெரியாம இருந்திருக்கும்? இந்த நேரத்துல யாரு பெல் அடிக்கிறது? அம்மா, எப்படிமா இருக்க? அம்மா நீங்களா? நீ நல்லா இருக்கியா செல்லம்? நல்லா இருக்கேம்மா. எப்படிமா இருக்க? அம்மா நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. வாங்கம்மா. மாப்பிள்ளை எப்படி அவர் இருக்காரு? நல்லா இருக்காருமா. நீங்க வாங்க. வாங்கம்மா, உட்காருங்க. எப்படிமா இருக்கீங்க? இப்பதாம்மா காக்கா கத்திட்டு இருந்தது. நான் தான் எங்க வீட்டுக்கு யாரும் வரமாட்டாங்க, போன்னு சொல்லிட்டு இருந்தேன். அம்மா, உங்க புருஷன் பேச்ச மீறி எப்படிமா சென்னைக்கு வந்தீங்க? என்ன பார்க்கணும்னு சொன்னதும் அப்பா ஒத்துக்கிட்டாரா இல்ல மாறிட்டாரா?
நீ வேற இப்ப நாங்க ஊர்ல இல்ல சென்னைக்கு வந்துட்டோம். ஓ, ஏய், நம்ம ரகு இங்கதான் வேலை செய்யறான் தெரியுமா? அதெல்லாம் அப்பயே தெரியுமா? சரி, நீங்க எப்படி சென்னைக்கு வந்தீங்க? இங்கேயே வீடு வாடகைக்கு எடுத்து ஊரை விட்டு வந்தாச்சு. அப்படியாம்மா? எப்படியோ அட்ரஸ் கண்டுபிடிச்சு என்னை தேடி வந்திருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். ஏண்டி, தமிழ்ச்செல்விய பாத்தியா? பேசுனியா? அவ எப்படி இருக்கா? ஏதோ எப்ப இருக்கா? ரிலீஸ் பண்ணுவாங்க? 3 நாள்லம்மா. அவளை பார்க்கணும் போல இருக்குடி. அக்கா நல்லா இருக்காங்கன்னு எப்படிம்மா சொல்ல முடியும் சொல்லுங்க? ஆனா இன்னும் 2-3 நாள்ல ரிலீஸ் ஆறதா மாமா சொல்லிருக்காங்க. பாவம் கைலாசம் தம்பி, நல்லது செஞ்சு செஞ்சு கெட்ட பேர் வாங்கிட்டாரு. நம்ம குடும்பத்துக்கு கூட எவ்வளவு செஞ்சிருக்காரு. தமிழ்ச்செல்விக்கு கூட எவ்வளவு உதவி செஞ்சிருக்காரு. அதுவும் இல்லாம உன்னை அந்த பொறுக்கிக்கிட்டு இருந்து காப்பாத்தி உன்னை கல்யாணமும் செஞ்சுக்கிட்டாரு. எவ்வளவு பெரிய மனசு அவருக்கு. உங்க அப்பா கூட அவரை நல்லா திட்டாராமே, அடிக்க கூட போனாராமே. அப்படி அடி? அம்மா, அதெல்லாம் முடிஞ்சு போன கதை. இப்போ அவர் வேலை செய்யற ஆபீஸ்ல தான் ரகு வந்து சீனியர் ஆபீசரா சேர்ந்திருக்கான். அடக்கடவுளே, அப்படியா? இவனும் அப்பனுக்கு தப்பாம நாகப்பாம்பு மாதிரி அப்பப்ப படம் எடுப்பானே கொத்துறதுக்கு. என்ன நடக்குதுன்னே தெரியல. ஆனா ரகு ஏதாவது சொல்லுவான் போல இருக்கு. இவர் முகம் டல்லா தான் இருக்கு. ஆனா எதையும் என்கிட்ட சொல்ல மாட்டாரு. கைலாசம் மாதிரி ஒரு புள்ள இருந்தா போதுண்டி. அடுத்த ஜென்மோன்னு ஒண்ணு இருந்தா கைலாசம் என் வயித்துல புள்ளையா வந்து பிறக்கணும். மாப்பிள்ள வந்தா நான் வந்துட்டு போனேன்னு சொல்லு. நீங்க வந்துட்டு போனதை சொன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாருமா. உங்களை பார்க்கலன்னு ரொம்ப வருத்தப்படுவாரு. நான் இன்னொரு நாள் வரேன், இப்ப கிளம்புறேன். அம்மா இருங்க, சாப்பிட்டு போலாம். இப்ப நேரம் இல்லடி, மார்க்கெட்டுக்கு போறேன்னு சொல்லி உங்க அப்பாவை ஏமாத்திட்டு வந்திருக்கேன். ஐயோ. அம்மா, அப்பா இல்லாதப்போ நான் வீட்டுக்கு வரலாமா? ஐயோ, வந்துடாதடி. அவ்வளவுதான், உங்க அப்பா ருத்ரதாண்டவம் ஆடிடுவாரு. உங்க யாரையுமே பார்க்க கூடாது பேசக்கூடாதுன்னு என்கிட்ட சத்தியம் வாங்கியிருக்காரு. அதனாலதான் சொல்றேன், தப்பி தவறி வீட்டு பக்கம் வந்துடாத. அவ்வளவுதான், உன்னையும் என்னையும் பேய் ஓட்டிடுவாரு. சரி, அடிக்கடி வாமா. ம், அடுத்த தடவை வரும்போது என் கூட உட்காந்து சாப்பிட்டு தான் போகணும். கண்டிப்பா வரேன். ஃபோன் பண்ணிட்டே வரேன், சரியா? சரிம்மா, பார்த்து போயிட்டு வா. காய்கறி வாங்கிட்டு போறேன்னு போனா இவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னும் வரல. ஒருவேளை பொண்ணு வீட்டுக்கு போயிருப்பாளோ? அப்படியெல்லாம் போயிருக்க மாட்டேன். ஏன்னா சிட்டியில் அட்ரஸ் கண்டுபிடிச்சு போகக்கூடிய நெளிவு திறமை கோமதிக்கு கண்டிப்பா இல்லை. இவளை பற்றி எனக்கு ஏற்கனவே நல்லா தெரியுமே. எதுக்கும் பாரட்டும். நான் கேட்குற கேள்வியிலே அவ ரியாக்ஷனை வச்சு அவ எங்க போனான்னு கண்டுபிடிச்சிருவேனே. வந்துட்டான். ஏங்க, கொஞ்சமாவது உங்களுக்கு மனசாட்சி இருக்கா? நான் எவ்வளவு அவஸ்தைப்பட்டு வெயில்ல போய் காய்கறி வாங்கிட்டு வரேன். அதை வாங்கி வைக்க கூட உங்களால முடியாதா? அவளை நான் மிரட்டலான்னு பார்த்தா அவ என்ன மிரட்டிக்கிட்டு இருக்கா? ஏய், உன் பொண்ணு உஷாவை பார்த்துட்டு வர்றியா? போக வேணாம்னு சொன்னல, எதுக்கு அவ வீட்டுக்கு போன? ஏண்டி, உன்னை தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன், பதில் சொல்லு. ஏங்க, உங்களுக்கு என்ன பைத்தியமா? பொண்டாட்டி ஊருக்கு புதுசாச்சே, அவ எப்படி போவா வருவா? நம்ம போய் காய்கறி வாங்கிட்டு வரலாமேன்னு வாங்கிட்டு வரலாம்ல. புடிச்சு வச்ச பிள்ளையார் மாதிரி நல்லா சாப்பிட்டுட்டு வீட்டுல உட்கார்ந்துருக்கீங்க. இதுல கேள்வி வேற கேக்குறீங்களா? காய்கறி வாங்கணும்னு ஆட்டோக்காரங்கிட்ட சொன்னா அவன் நேரம் கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு போயிட்டான். காய்கறி வாங்கிட்டு வீட்டுக்கு வரதுக்குள்ள எனக்கு யமனை பார்த்த மாதிரி ஆயிடுச்சு. இப்படி அவஸ்தைப்பட்டு வந்து என்ன பார்த்து பொண்ண பாத்தியா, மாப்பிள்ளை கிட்ட பேசினியான்னு சொல்லி கேள்வி மேல கேள்வி கேக்குறீங்க. என்ன மனுஷங்க நீங்க? இன்னொரு தடவை விஷயம் தெரியாம இப்படி எல்லாம் கேள்வி கேட்டீங்க, அப்புறம் நான் மனுஷாவே இருக்க மாட்டேன். எவ்வளவு கேவலமா பேசினாலும் ஒரு வார்த்தை கூட பேச மாட்டா. இன்னைக்கு என்னடான்னா பேயாட்டம் ஆடிட்டு இருக்கா.
எனக்கும் வெக்கமானம் சூடு சொரணை எல்லாம் இருக்கு. ஆ, இதெல்லாம் விட்டுட்டு எவளையும் போய் பார்க்கணும்னு எனக்கு அவசியம் இல்லைங்க. ஏங்க போகும்போது சத்தியம் வாங்குனீங்கல்ல, ஆ, அதுவும் உங்க மேல. சரி சரி. நான் எப்படி போவேன்? ஆ, அப்படி போனா உங்களுக்கு எதுவும் ஆயிடாது. புருஷனுக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு சத்தியத்தை மீற பொம்பளை நான் இல்லைங்க. அது எங்க பரம்பரையிலே வரல. என்னடி கேட்டுட்ட இப்படி குதிச்சுக்கிட்டு இருக்க? பின்ன எப்படி என்ன பார்த்து எங்க போன, என்னென்ன பண்ண, ஏதேது பண்ணேன்னு அப்படி கேள்வி எல்லாம் கேக்குறீங்க? வெயில்ல போயிட்டு வந்த கோவத்துல இப்படி பேசுறேன்னு நினைக்கிறேன். ஆ? அதெல்லாம் சரி, பக்கத்து தெருவில் இருக்க மார்க்கெட்டு போகாம ஏன் கோயம்பேடு போகணும்? கொழுப்புங்க, எனக்கு கொழுப்பு. அதனாலதான் 100 ரூபாய் காய்கறிக்கு 150 ரூபாய் ஆட்டோக்காருக்கு கொடுத்தேன். ஐயோ, இது வேறயா? அப்ப ஆட்டோக்காரன் சும்மா கூட்டிட்டு போறதுக்கே அவன் என்ன மாமனா மச்சானா? அம்மாடி, நானா இவர் முன்னாடி இப்படி பேசினேன்? ஆவுன்னு கத்துவாரு, இன்னைக்கு எதுவும் பேசாம இருக்காரு. இவர் வெறும் பில்டப் தானா? ரொம்ப நாளா என்ன திட்டணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா போல இருக்கு. வாய்ப்பு கிடைச்சதும் உண்டு இல்லைன்னு பண்ணிட்டா. எனக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்காமலா போயிடும். அம்மாவை பார்த்து எவ்வளவு நாளாச்சு. அவங்கள பார்த்தது கடவுளை பார்த்த மாதிரி இருந்துச்சு. அக்கா அம்மாவை பார்த்தா என்னை விட ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அதே மாதிரி அம்மாவும் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. என்னங்க ரொம்ப சீக்கிரம் வந்துட்டீங்க? சீக்கிரமா வந்துட்டேனா? இங்க பார், 1 hour லேட்டு. ஏய், என்னாச்சு உனக்கு? என்ன உஷா, ரொம்ப சந்தோஷமா இருக்க? என்ன ஏதாவது விசேஷமா? எப்படி சொல்லணும்னு தெரியல. எங்க அம்மா வீட்டுக்கு வந்திருந்தாங்க. உண்மையா சொல்ற? எப்படி வந்தாங்களா? எனக்கு இன்னும் ஆச்சரியமா இருக்குங்க. ஊர்ல வீட்டை விட்டு போகாத எங்க அம்மா யார்கிட்டயும் அட்ரஸ் வாங்கி கரெக்டா கண்டுபிடிச்சு வந்துட்டாங்க. எதுக்கு உடனே அனுப்புன? வீட்டுல இருக்க சொல்ல வேண்டியதுதானே? ஏங்க விஷயமே தெரியாம பேசிட்டு இருக்கீங்க. அப்பாவும் அம்மாவும் இப்ப தம்பி கூட சென்னையிலே செட்டில் ஆயிருக்காங்க. அப்படியா? நான் கூட உன் தம்பி சாப்பாட்டை கஷ்டப்படுவான்னு நினைச்சிட்டு இருந்தேன். பரவாயில்ல, தப்பிச்சிட்டான். சரி, உங்க அப்பா இல்லாத நேரம் பார்த்து நாம போய் ஒரு வாட்டி உங்க அம்மாவை பார்த்துட்டு வந்துருவோம். ஐயோ, அவ்வளவுதான். எங்க அம்மாவை அப்பா வீட்டை விட்டு விரட்டிடுவாரு. சரி, விரட்டிட்டும் விடு. உங்க அம்மாவை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருவோம். ஐயோ வேண்டாம் சாமி, அப்புறம் குடும்பத்துல பிரச்சனை பண்ண மாதிரி ஆயிடும். ஏற்கனவே அப்பா உங்க மேல கோவமா இருக்காரு. அம்மாவையும் அவர்கிட்ட இருந்து பிரிச்சிட்டீங்க, உங்களை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாரு. எப்படியோ தமிழ் ஜெயில இருந்து வர நேரம் எல்லா உறவுகளும் ஒன்னா சேருது. ஒன்னா சேர்ந்தா போதுமா? அதுக்கு எங்க அப்பா ஒத்துக்கணுமே. அதானே இப்ப பிரச்சனை. நீ வேணா பாரு உஷா, தமிழ் எல்லாரையும் ஒன்னா சேர்க்கிறளா இல்லையான்னு. அப்படி சேர்ந்தா உங்களை திருப்பதிக்கு கூட்டிட்டு போய் மொட்டை போட வைக்கிறேன்னு நான் சாமி கிட்ட வேண்டிக்கிறேன். அது சரி, நல்லா இருக்கு உஷா உங்க நியாயம். நீங்க ஒன்னா சேர்றதுக்கு நான் மொட்டை அடிக்கணுமா? ஆமா. உத விழப்போது பாரு உனக்கு. என்னங்க இந்த வயசுல யோசிச்சு யோசிச்சு கதை எழுதுறீங்களா இல்ல கவிதை எழுதுறீங்களா? ஆமா ஆமா, கவிதை எழுதி காதல் பண்ண போறேன் பாரு. அடி, இப்படி ஒரு ஆசையோ? கேட்டா யாராவது சிரிக்க போறாங்க. ஏண்டி, ஆசைக்கு வயசே இல்லை. அதனாலதான் என் பிள்ளைய படிக்க வச்சு பெரிய ஆளாக்கி நிம்மதியா உட்காந்து சாப்பிட்றேன். இதுவும் ஒரு வகை ஆசைதான். இப்படி உட்கார்ந்து சாப்பிடுறதுக்கு என் பொண்ணும் மாப்பிளையும் புண்ணியம் கட்டிக்கிட்டாங்க. அடைச்சி வாய மூடு. நல்ல விஷயம் பேசும்போது ஏன் இப்படி பேசிக்கிட்டு இருக்க? நான் எப்படியாவது கோடீஸ்வரன் ஆகணும்னு பிளான் போட்டுக்கிட்டு இருக்கேன். அது என்ன பிளான்னு கேட்காம அவ புண்ணியம் இவ புண்ணியம்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ரொம்ப மோசமான ஜனங்க. மோசம்பா.
ரொம்ப மோசம். வர்ற வழியில டிராஃபிக் அதிகமாயிடுச்சா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. ஆபீஸ்ல எதுவும் பிரச்சனையா? ஆமா. உங்க மேனேஜர் ஏதாவது சொன்னாரா? இல்லப்பா. இப்ப என் பிரச்சனையே அந்த கைலாசம் தான்ப்பா. அவன் ஒரு மனுஷன், அவனை பத்தி பேசுறியாப்பா? அவனை பார்த்தாலே எரிச்சலா இருக்கு. அவனை பார்க்கவே எனக்கு பிடிக்கல. அவன் என்னை பார்க்கும்போதெல்லாம் அவன் நமக்கு செஞ்ச துரோகம் தான்ப்பா ஞாபகத்துக்கு வருது. என்னப்பா இப்படி பேசுற? கைலாசம் உங்க அக்கா புருஷன், அதான் ஞாபகத்துல வச்சு பேசு. டேய் ரகு, நம்ம எதிரி அந்த கைலாஸ் இல்லடா, இவதான். இவளை வீட்டை விட்டு விரட்டினா தான் எல்லாமே சரியா வரும். வீட்டை விட்டு விரட்டுறது உங்களுக்கு தான் கைவந்த கலையாச்சே. என்ன விரட்டி விடுறது ஒண்ணு பெரிய விஷயம் இல்லையே. சொல்லுங்க, நானே கிளம்பி போயிடுறேன். ஏமா, எங்களை விட்டுட்டு ஊர்ல போய் தங்கலான்னு பாக்குறீங்களா? நானா? ஊருக்கா? எனக்கு என்ன தலையெழுத்தா? 2 பொண்ணுங்களை பெத்து வச்சிருக்கேன். போனா தங்க தட்டுல வச்சு தாங்குவாங்க. போட்டுமா? ஆமா ஆமா. ஓ, இவ பொண்ணுகிட்ட போய் நிம்மதியா இருக்கலாம்னு பாக்குறாளோ? போகக்கூடாது, வீட்டை விட்டு இவ போகக்கூடாது. ஏமா, அக்காங்களை பிடிக்காதுன்னு சொன்ன? 3 வேளை சமைச்சு போட்ட என்னையே உங்களுக்கு பிடிக்காத போது என்ன பிடிச்சவங்க கிட்ட போய் இருக்கிறது ஒண்ணு தப்பு இல்லையே. டே ரகு, உங்க அம்மாவை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளனா கூட போக மாட்டா. ஏன்னா நீயும் நானும் பட்னியா கிடக்கிறத அவளால தாங்கிக்க முடியாது. இல்ல கோமதி? ஆமா ஆமா, இந்த கதையெல்லாம் அப்ப அனாவசியமா பேசுற வேலை வச்சுக்காதீங்க. நான் கிளம்பிடுவேன். அம்மா ப்ளீஸ், நீங்க உள்ள போங்க. அந்த பயம் இருக்கணும் 2 பேருக்கும். சரி ரகு, உங்க அம்மா கதையை விடு. அந்த கைலாசம் என்ன பிரச்சனை பண்ணா? நான் என் கேபின்ல தனியா இருக்கும்போது உள்ள வந்தான். என்னன்னு கேட்டேன். சார் ப்ராஜெக்ட் ஃபைல் கொண்டு வந்தேன்னு கொடுத்தான். அப்புறம் ப்ராஜெக்டை பத்தி கேட்காம, உங்க அக்கா ஜெயில இருந்து வராங்க, இப்போவாவது போய் பாருங்கன்னு சொன்னான். ஏன்பா அவன் சொன்னதை கேட்டு சும்மாவா இருந்த? ஆபீஸ் வந்தா ஆபீஸ் வேலையை மட்டும் பாரு, பர்சனல் வேலை பார்க்காத, அசிங்கமா பேசிடுவேன்னு சொன்னேன். தலையை தொங்க போட்டுக்கிட்டு போயிட்டான். சரியா சொன்ன. இனிமேல் அவன் உன் பேச்சுக்கே வர மாட்டான். அப்படி வந்தா ஆபீஸை விட்டு விரட்டிடு. அதோட அவன் சொன்னான்னு அந்த கொலகாரிய போய் பாத்துறாதப்பா. அப்படி போய் பார்த்த நான் தூக்குல தான் தொங்கணும். ஐயோ அப்பா, என்னப்பா பேசுறீங்க? எனக்கு யாருமே வேண்டாம், நீங்களும் அம்மா மட்டும் போதும். இப்பதான்டா நீ என் பிள்ளை. பாவம் கைலாசம், யார் பெத்த புள்ளையோ. என் பொண்ணு தமிழுக்காக வருத்தப்படுது. ஆனா பெத்த அப்பனும் கூட பிறந்தவனும் இறக்கமே இல்லாம பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன ஜென்மமோ இவங்க. என்னடி இன்னும் கைலாசம் சார் வரல? ஒருவேளை அவர் அங்க உட்காந்து சாப்பிட்றாரோ என்னமோ. ஓ அப்படி சொல்றியா? ஆமாண்டி. ஏய், நம்ம எப்படி ரகு சார் ஹோட்டல்ல சாப்பிடுறாரா வீட்ல சாப்பிடுறாரா? ஏய், அவர் ஆபீஸ்க்கு ஹீரோவா இல்ல உனக்கு ஹீரோவா? உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லவா? என்ன விஷயம்? கைலாசம் சார் வந்துட்டாரு. நான் இன்னைக்கு காலையில ரகு சார் கேபினுக்கு போனேன். ரொம்ப சிரிச்சு சிரிச்சு பேசினாருடி. நீ போய் தானே சொல்ற, புழுகாத. என்ன எல்லாரும் என்ன பார்த்த உடனே சைலண்ட் ஆயிட்டீங்க? ஓ, எல்லாருமே சேர்ந்து என்ன கலாய்க்க போறீங்கன்னு நினைக்கிறேன். இல்ல சார், டீ வேணாம். இங்க பாருங்க, நீங்க இப்படி இருக்கிறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. கைலாசம் சார் அவரைக்காய சோத்துல மறைக்கலாம், ஆனா பூசணிக்காயை மறைக்க முடியுமா? ஆமா, கரெக்ட் தான். முழு பூசணிக்காவை சோத்துல எப்படி மறைக்க முடியும்? இங்க பாருங்க, எல்லாருமா சேர்ந்து ஏதோ மனசுல வச்சுக்கிட்டு என்கிட்ட மறைச்சு என்ன கலாய்க்க பாக்குறீங்க. அது மட்டும் எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. சார் நீங்க பெரிய ஆள் சார். ஏன் சொல்றேன்னா, எந்த சத்தமும் இல்லாம உங்க மாப்பிள்ளைய இதே ஆபீஸ்ல உங்களோட பெரிய போஸ்டிங்ல சேர்த்திருப்பீங்களா? பாஸ் உங்களுக்கு நல்லா பழக்கம்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இந்த அளவுக்கு உங்க பேச்சை கேட்பாரு நாங்க நினைக்கவே இல்லை. சாருக்கு ஒரு ஓ போடுங்கடி. என்ன சார் இவ்வளவு பெரிய விஷயத்த மறைச்சிட்டீங்க? உண்மை தெரிஞ்சா நம்மலாம் சார் கிட்ட ட்ரீட் கேட்போம்ல, அதனால தான். நான் சொன்ன சரியா சார்? இங்க சரியா பாருங்க, ஒரு சொன்னேன். நிமிஷம் இருங்க. நான் சொல்றது கொஞ்சம் எல்லாரும் கேக்குறீங்களா? சார், உங்களை நம்பி நான் 5000 பெட் கட்டியிருக்கேன் சார். எதுக்கு? நான் சொன்னேன் ரகு சார் கைலாசம் சாரோட மாப்பிள்ளைன்னு சொன்னேன். இவ இல்லைன்னு சொன்னா, அதான் சார் பெட் கட்டிட்டேன். எனக்கு 5000 கிடைக்குமா? கண்டிப்பா கிடைக்காது. ஏன் சார்? ரகு சார் எனக்கு மாப்பிள்ள தான், ஆனா நான் அவருக்கு மச்சான் கிடையாது.
ரகு சார் பெரிய படிப்பு படிச்சவர். அவருக்கு யாரும் ரெக்கமெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அதுவும் இல்லாம ரகு சாருக்காக பாஸ் கிட்ட போய் நான் ரெக்கமெண்ட் கேட்டு நின்று இருந்தா முதல்ல என்ன வேலையை விட்டு தூக்கி வெளியில அனுப்பியிருப்பாரு. இங்க பாருங்க, நீங்க என்கிட்ட கேட்ட விஷயம் ரகு சார் காதுல விழப்போகுது. அப்புறம் நீங்க எல்லாரும் சேர்ந்து உங்க வேலையை இழக்க வேண்டியதா வரும். லூஸ் டாக் எல்லாம் வேணாம். என்னதான் யோசிக்கிறாரு? எப்ப பார்த்தாலும் ஏதாவது யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. ஆனா உருப்படியா எதுவும் நடந்த மாதிரி தெரியல. கௌதம், என்ன சொன்ன? நான் எதுவும் சொல்லலையே. அப்படி சொன்னாலும் கேக்குற நிலைமையில நீ இல்லையே. என்ன சொன்ன சொல்லு. நான் எதையும் சொல்ல வரல, கேட்க வந்தேன். ரெண்டும் ஒண்ணுதானே, கேளு. கல்யாணம் ஆன புதுசுல ஒரு விஷயம் சொன்னீங்களே, ஞாபகம் இருக்கா?